ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் கடலோடிகள் எடுத்துருக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரில. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் 2 நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது. ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு 100 நாட்டிக்கல் மைல் இருக்கணும். 2க்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, 100க்கும் குறைவாக இருக்கிறதுனால, இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த 2 நாடுகளும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அடித்து கொண்டே சாகுங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையாக தொடர்ந்து இது இன்னைக்கு நேற்று நடக்கலை. பல 100 படகுகள் பிடிபட்டு வச்சுருக்காங்க. பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சி வச்சிருந்து சில பேரை விட்டாங்க, பல பேரை விடாமே விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாமல் தொடர்ந்து எங்களை போராட வைத்து கொண்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கான செவிமடுக்கலை அப்படின்னா நாங்கள் எங்கள் மீது எரிபொருளை ஊற்றி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளி இருக்கிறாங்க. ஏதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முற்று முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும், ஏன்னா 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் போன போது கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிக்கலை. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டங்களை செய்யலை. தார்மீக ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறோம். இந்த மக்கள் தான் நாங்கள், இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும், இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும், எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம். ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்க. யாரை கேட்டு கொடுத்தீங்க? பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான, தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து, இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் சொல்லப்போனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்கிறாரு கச்சத்தீவை கொடுத்தது தான் பிரச்சனை. இது இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுமா? இது முன்னாடிலாம் தெரியாதா உங்களுக்கு? கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்கள்? இப்போ இன்றைக்கி ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட்டு எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் வைக்கிற கேள்வி என்னென்னா, இந்த மண்ணில் 70,000 கோடி அந்நிய செலவாணியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துறீங்க? எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான நில உரிமை கிடையாது. 72% மக்களுக்கு இன்னும் வரைக்கும் பட்டா இல்லாமல், நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் வாழ்கிறோம். ஒரு தொழில் வாய்ப்புகளை முறையாக அமைச்சு தரல. ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது. ஒரு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுக்கப்பட்டுருச்சு. நாங்கள் மீன் உலர்தளங்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பொழப்பு நடத்துவோம் அப்படின்னு பண்ணி தான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி கொடுக்குறோம். அப்படி இருக்கிற எங்களை ஏன் இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறீங்க? கடற்கரை ஓரங்களில் பல அழிவுகரமான தொழிற்திட்டங்களை கொண்டு வந்து எங்களை வாழ முடியாமல் பண்ணிட்டீங்க. அந்த கழிவுகளை எல்லாம் கொட்டுகின்ற குப்பை தொட்டியாக கடலை இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கீங்க. நாங்கள் இதிலேயே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதி தொலைச்சிட்டு இருக்கிறோம். இதில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம், கடலோர முறைப்படுத்துதல் சட்டம், வன சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம்னு 1000 சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இதை ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு, கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு நீங்கள் அனுமதி வழங்கியிருக்கீங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள்லாம் வாழ்கிறதா சாகிறது. இந்த மண்ணினுடைய பிரஜைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் எல்லாரும் போயிடும். எங்களுக்கு இருந்தாலும் கடல் தான், இல்லைனாலும் கடல் தான். நாங்கள் கடலுக்கே போய் விழுந்துடுறோம். இல்லை அப்படியாவது இந்த அரசாங்கம் சந்தோஷமாக இருக்குமா? பிடிபட்ட மக்களுக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், 40 லட்ச ரூபா அபதாரம் வச்சுருக்காங்க. படகு பழுதடைந்து போய் அங்கே போய் பிடிபட்டவங்களுக்கு 40 லட்ச ரூபா அபதாரம் விதிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஒரு நாளைக்கு வரும் கடலுக்கு போகணும், மீன் பிடிக்க போனால் 50,000 1 லட்சம்லாம் கிடச்சிடாதுங்க. 3000 4000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் என்னென்னா, இது அந்த கலெக்ஷன் பேட்டான்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் 100 ரூபா வச்சுன்னா அதில் இவ்வளவு ரூபா பர்சன்டேஜ் அதை எடுத்து நீங்கள் போனால் அத்தனை பேரும் பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி எங்களால் இவ்வளோ பெரிய தொகையை கட்ட முடியும்?
அரசாங்கம் இந்த தொகையை கட்டணும், அந்த படகுகளை மீட்டி தரணும். காரைக்காலில் இருக்கக்கூடிய பகுதியில் பிடிபட்டிருக்கக்கூடியவர்களை காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையாக தரும். அந்த பிள்ளை வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான். ஒரு 27 வயது இளைஞன். அதே மாதிரி இன்னும் 2 பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இப்போ எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது. படகுல நாங்கள் முறையாக மீன் பிடிக்க முடியாது. எந்த நேரம் வேணாலும் எங்கள் படகை ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய வருத்தத்தை தருது. கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் உண்மையிலேயே கடற்படை வச்சுருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக பிடிங்க. மீன் பிடிக்கக்கூடிய கடலோர மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க? சீனாவினுடைய அதிபர் இந்தியாவிற்கு வரார், ஒரு பகுதியினுடைய ஒரு கடற்கரை மாவட்டத்துக்கு வராருன்னு கடலில் இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிருந்தக்கூடிய கடலோடி மக்களை விரட்டினாங்க, அடித்தாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க? எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இது ஒரே காரணமாக இருக்குது. அதனால் அந்த மக்கள் ஒன்று கூடி நாங்கள் போராடுறோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாமல், எங்களை தள்ளாமல், எங்களை நிர்பந்திக்காமல் அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய விசைப்படகளையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசியல்வாதிகள் அரசியல் செய்யும் போக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால மீன் பிடி தொழில் மட்டும் இல்லாமல் மீனவர்களே அழியும் சூழ்நிலை ஏற்படும் சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, நிச்சயமாங்க இந்த தீர்வுகளை எட்டிவிட முடியும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ எங்களுக்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு மீன்பிடி இறங்குதளம் கேட்குறோம், அல்லது ஒரு தூண்டில் வளைவுகள் கேட்குறோம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேட்குறோம்னு வச்சுக்கலாம். இதை உடனடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா அரசினுடைய திட்டங்கள் இருக்குது. அதை செயல்படுத்தும் போது இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக, அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பாக சில வேலைகள் அமைஞ்சிருது. அதே வேளையில் படகு பிடிபட்டுருச்சு, இல்லை இங்கே இந்த மாதிரி ஒரு கடலோரங்களில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வருது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான மக்கள் போராட்டம் அப்படின்னா வரமாட்டாங்க. படகு பிடிபட்டுச்சு வரமாட்டாங்க. எங்களுடைய மீனவர்கள் பிடிபட்டாங்க வரமாட்டாங்க. இப்போ இவ்வளவு தூரம் இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே வந்து போகிறதுல என்னங்க பிரச்சனை? இப்போ மக்களுடைய குறைகளே கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்கே அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிழைப்பை பார்க்குறாங்களே ஒழிய இங்கே மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமாக அவங்களே காட்டுறாங்க. ஒரு திருமண நிகழ்வுக்கு வராங்க, இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் நடக்குது, வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறோம். இல்லை, நான் இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை மட்டும் சொல்ல, பல்வேறு இன்றைக்கி மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஓட்டு வாங்க வேண்டிய நேரத்தில் எல்லா மக்களையும் வந்து சந்திக்கிறோம்ல. அப்போ அவங்க பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துலையும் எல்லா மக்களையும் வந்து சந்திக்கல. இது எப்படிப்பட்ட ஒரு கொடிய போக்கு? இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாசி எடுக்க போன பெண், அவர் ஒரு மீனவ பெண் தொழிலாளர், 6 பேர் வடமாநிலத்தொழிலாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. என்ன தீர்வு கிடச்சிது? என்ன மாற்றம் வந்தது? யார் இங்கே பாதுகாப்பாக இருக்காங்கன்றதை உணர்றாங்க? மீனவ பெண் தொழிலாளர்களுக்குன்னு ஏதாவது அங்கீகாரம் இருக்காங்க? இந்த கூட்டுறவு சங்கம் நலவாரியம் இதை தவிர அவர்களை தொழிலாளர்களாகவே அங்கீகரிக்கல. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வாழ்க்கையை இந்த அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக எங்களை அப்படி தான் பார்க்குது. நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி பார்க்கணும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கான ஒரு பெரிய பங்கேற்பு கிடையாது. இப்போ ராஜ்யசபாவில் பேசுறதுக்கு எங்களுக்குன்னு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் மக்களவையில் எங்களோட பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஆள் கிடையாது. ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அந்த கடலோர முறைப்படுத்தல் சட்டம், நீர் கொள்கையாக இருக்கட்டும், மீன்பிடி கொள்கையாக இருக்கட்டும், யாரை கேட்டு நீங்கள் அந்த கொள்கையெல்லாம் உருவாக்குறீங்க? தேசிய மீன்வள கொள்கை ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்கு மத்திய அரசு. அங்கே யாரோட இது தர்க்கம் செய்யப்பட்டது, யாரோட விவாதிக்கப்பட்டது, எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது? இது இந்த கொள்கையை நீங்கள் எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க? இது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க. அது யாரை கேட்டு திருத்துறீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? மீன் பிடிக்க போகிறது நான், மீன் பிடிக்க போகிறது என்னுடைய கடல் தளம். கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கே பட்டா இல்லாமல் நாங்கள் தவிச்சிருக்கோம், வாழ்கிற நிலத்துக்கே பட்டா இல்லாமல். அப்போ உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படலைங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படும். எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் ஒரு சலுகையாக இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி, அதுவுமே எங்களுக்கு இல்லை. எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போகிறாங்க? யார் வந்து சரி செய்ய போகிறாங்க? அரசியல் பங்கேற்பற்ற, அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிற்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள் இருக்குது. சிந்திச்சு பாருங்கள், ஒரு பெண்ணோட வழியை நினச்சி பாருங்கள். கணவர் போய் இலங்கை நல்ல சோறு திங்க முடியுமா? அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா? சாப்பாடு அள்ளி வாயில் வச்சா இலங்கை கடற்படை கொடுக்கின்ற சோறு தான் எங்களுக்கு நினைவு வரும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், குழம்பு ஊற்ற மாட்டாங்களாண்ணா, குழம்பு ஊற்ற மாட்டாங்களாம். இந்த காரப்பொடி மாதிரி தேங்காய் துருவலையும் காரப்பொடியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அள்ளி போட்டு வெள்ளைச்சோறு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 வேளையும் இதே உணவு, 3 வேளையும் இதே உணவு. 60 நாள் இருந்தாலும் இதே உணவு தான், 120 நாள் இருந்தாலும் இதே உணவு தான். 4 நாள் சாப்பிட முடியுமாண்ணா அந்த சாப்பாடை? வயிறு என்ன ஆகும்? நான் எங்கள் வீட்டுக்காரர் கடல்லேருந்து அங்கே இலங்கையிலேருந்து வந்த பிறகு 60 நாள் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கேன். 60 நாள் சரியாக சாப்பிட முடியாது அவரால், சரியாக தூங்க முடியாது அவரால். அவ்வளவு நெருக்கடிகள். இந்த 60 நாளும் நாங்கள் பட்ட வேதனை இருக்கு பாருங்கள். என் பிள்ளை காலையில் எந்திரிச்சோடனே அப்பா எங்கன்னு கேட்போம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அதான் நிலைமை. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்?
கடலோடியா பிறந்ததே ஒரு குத்தமா? இந்த கடல் சமூகத்தில் இந்த தொல்குடி மக்களாக பிறந்தது ஒரு குத்தமான்னு கேட்குறேன். வேற என்ன நாங்கள் பாவம் பண்ணோம்? எங்களுடைய கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துட்டு எங்கள் இடத்துக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் அத்துமீறி இங்கே உள்ளே வருகிறீங்க. இந்த கோடு பார்டர் லைனை யார் போட்டது? யாரை கேட்டுட்டு போட்டீங்க? இந்திய அரசும் இலங்கை அரசும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுவீங்களா எங்களுக்கான நிலத்தை நீங்கள் கூறு போடுறதுக்கு? எங்களையே அதில் உள்பங்கீடாக நீங்கள் வைக்கல? அதிகாரத்துவம் நபராக நீங்கள் ஏன் வைக்கல? எங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காகவாது எங்களை நீங்கள் உட்கார வச்சிருக்கணும்ல? யாரை கேட்டு எல்லைக்கோடு போட்டீங்க? இந்த எல்லைக்கோடு யாரால் வரையறுக்கப்பட்டது? அந்த அதிகாரிகளை கூட்டுவாங்க. நாங்கள் கேட்குறோம், எப்படி நீங்கள் எல்லைக்கோடு அப்படி போட முடியும்? இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லை, இத்தனோண்டு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லையான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல? நான் கேட்குறேன், எனக்கு வந்து 25 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உணவு சாப்பிடுவேன். 5 வயசு குழந்தை ஒரு உணவு சாப்பிடும். 5 வயசு குழந்தை கொடுக்குற உணவை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குற உணவை 5 வயசு குழந்தைக்கு கொடுத்தா இது உண்மையிலேயே சமூக நீதியா, சமநீதியான்னு கேட்குறேன். இல்லை நாங்கள் அப்படி கூட கேட்க வரல. இரு நாடுகள் உட்காந்து பேசுங்க. இது மாதிரி அடிக்காதீங்க, கைது செய்யாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எவ்வளோ கொடூரமான தண்டனைகள்லாம் நாங்கள் அனுபவிச்சது. ஒரு பெத்த தகப்பனை தன் மகனையும் புணர வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிர்வாணப்படுத்தி 2 பேரை நிற்க வச்சு கட்டிப்பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பச்சை மீனை திங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூட்டு ஒரு அந்த நம்ம சைலன்சர் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு சுடக்கூடிய ஒரு அந்த இடத்துல போயிட்டு வெறுமனே உடையே இல்லாமல் கட்டி வச்சு வேக வச்சுருக்காங்க. இரும்பு ராடால பிறப்புறுப்பில் தாக்கியிருக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் திரைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? இதெல்லாம் நிஜ வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சோம். ஒரு மனிதராக கூட நடத்தப்படல, ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படலை. அப்போ இந்த வேதனையெல்லாம் நாங்கள் எங்கெங்க போய் சொல்கிறோம்? ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளோ கேவலமாக பார்க்குது? அதனோட வலியும் வேதனை தான் இது. நன்றி.